ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே ஈவினிங். இன்றைக்கி என் பையனுக்கு டியூஷன் லீவ் விட்டுட்டாங்க. அதனால் அவருக்கு ஒரே ஜாலியாகிருச்சு. பேகெல்லாம் வழியிலே போட்டுட்டு அவர் விளையாட போயிட்டார். சரி, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை இடத்துல வச்சுட்டு என் பொண்ணு 5 மணிக்கு வந்துடுவா. அதுக்குள்ளே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிட்லான்னு தோணுச்சு. சரி, பாயாசம் பண்ணலாம். சேமியா, ஜவ்வரிசி எல்லாமே வீட்டில் இருந்துச்சு. சரி, சூப்பராக ஒரு பாயாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கு வந்து முந்திரி, திராட்சை, பாதம் எல்லாத்தையுமே வந்து நல்லா நெய்யில் பொன்னிறமாக வறுத்துட்டு அது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிண்ணத்தில் வந்து நான் 1/2 கப் அளவு சேமியா எடுத்திருக்கேன். அந்த சேமியா வந்து அதே நெய்யில் நல்லா பொன்னிறமாக அதையும் வறுத்து எடுத்து வச்சிடலாம். பால் வந்து நான் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். சவ்வரிசி வந்து நான் ஊற வச்சுருந்தேன். ஒரு 10 நிமிஷம் கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். அதை வந்து அந்த பாலில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஏலக்காவும் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டா நல்லா வெந்துடும். நீங்கள் ஊற வைக்கலைன்னா ஒரு 20 நிமிஷமாக கொதிக்க விடுங்க. அப்போ வந்து அது நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் வந்து நாம் சேமியா எடுத்தோம் பார்த்திங்களா, அதே அளவு நம்ம சேமியா எவ்வளோ எடுத்தோமோ அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா அந்த சேமியா எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். சர்க்கரையை அதில் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்த சேமியாவை கொட்டி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பாதாமையும் அதில் சேர்த்துட்டு கலரி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பரிமாறிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என் பையன் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டான். பாயசம் ஆறுச்சுன்னா கொஞ்சம் கெட்டிப்படும். தேவைன்னா கொஞ்சம் சூடான பால் சேர்த்து கலந்து